நீங்கள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஊழியக்காரனை போய் அரசியல்வாதி காலில் போய் நிற்க சொல்லல. பெந்தேகோஸ்து ஊழியக்காரனும் சிஎஸ்காரனும் இன்னைக்கு அரசியல்வாதிக்கு ஆதரவு கொடுக்குறானா? ஆதரவு தோக்க போது பார்த்துட்டே இருங்க. யாரால் தோக்க போதுன்னா இந்த கிறிஸ்தவனால தான் தோக்க போது பார்த்துட்டே இருங்க. பைபிள் சொல்லுது, என்னது சொல்லுது? ஓட்டு கேட்க போறான் கிறிஸ்தவன் ஊழியக்காரன், சுவிசேஷம் அறிவிக்க போகல. ஐயா, நம்ம அமைதியில் உள்ள ஜீவனம் படிக்கு அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கு பைபிள். ஜெபிக்கிறத விட்டு எவனுக்கு ஆதரவு கொடுக்கும்? மனசுக்குள்ள ஆதரவு இருந்தா நீ ஓட்ட போட்டுட்டு போ. அதை விட்டுட்டு இவனுக்கு போடுங்க அவனுக்கு போடுங்கன்னு இன்னைக்கு பிஷப்மார்கள், பாஸ்டர்ஸ்மார்கள் இன்னைக்கு சுவிசேஷ அறிவிக்கல. யா ஊழியக்காரன் பிஜேபி வந்துடும். பிஜேபி வந்தா என்ன பண்ணும்? சர்ச்சையை போட்டுரும். ஆமா, சர்ச்சை திறந்துருக்கும் போது வந்து ஆராதிக்கிறது, அதுங்க சர்ச்சை போட்டு பெரிய அக்கறை வந்துருச்சு உங்களுக்கு. பிஜேபி பயந்து கிடக்கிறாயா? கிறிஸ்தவன் பயந்து பண்ணுறான். ஒரு முடி கூட எவனுக்கு நம்மளுடைய ஆண்டுடைய அனுமதி விழாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பார்த்துட்டே இருங்க. நான் சொல்லுவேன், இவன் தோக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவன் தான். ஒழுங்க ஜெபிக்க திராணி இல்லை, உபவாசம் இருக்க திராணி இல்லை. எதிர்ப்புகள் மத்தியில தான் சுவிசேஷம் வளர்ந்தது. எதிர்ப்புகள் மத்தியில தான் பிரசங்கங்கள் வளர்ந்தது. எதிர்ப்புகள் மத்தியில தான் ஆமென் சோதரர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து சொன்னாங்க, இந்த சிலையை கும்பிடா விட்டா அவனை நான் அக்கினியில போடுவேன். நின்னாங்க 3 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ராஜா கையெழுத்து போட்டானோ அதே ராஜாவுக்கு 3 பேரை கொண்டு எழுப்புதலை கற்றுத் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜோமனா எஸ்தர் ஆமான் விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக எஸ்தருடைய நாட்களிலே யூதர்களை கொலை பண்ணுவதற்கு எழும்புறாங்க. உபவாசம் இருந்தாங்க 3 நாள். கர்த்தர் புரட்டி போட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. போய் காலில் விழுந்துட்டு கிடக்கிறான். அரசியல்வாதி காலில் மேடையில் ஏற்றி பேசிட்டு இருக்கிறான். 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கெட்டினவனு, பொண்டாட்டியை தள்ளி விட்டவனுவன். சோத்திரம் சோத்திரம். எங்க போச்சு இன்னைக்கு தெய்வ போய் சபையில்? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் குடிச்சு நீ எப்படி அழிஞ்சு போ, கஞ்சா அடி, குடி, போதையை போடு, ஊசியை போடு. எத்தனையோ மாநிலங்கள்ல இந்த நம்ம இவருக்கிற பாருங்க நிதிஷ்குமார், நல்ல இருக்கிறதுல இந்தியாவிலே தெளிவான முதலமைச்சர் யாருன்னா நிதிஷ்குமார் தான். அந்த நிதிஷ்குமார் ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியில சரக்கு கிடையாது, கஞ்சா கிடையாது, சிகரெட் கிடையாது, குக்கைன் கிடையாது, போதை பழக்க வழக்கங்கள் கிடையாது. இங்க இருக்கிற அரசாங்கம் இன்னைக்கு சாராய ஃபேக்டரி வச்சிருக்கு. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு, இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னா இந்த சாராயத்தையும் இந்த மதுபானத்தையும் ஒழிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நாளைய தினத்தில் உருவாக போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, 41 விழுக்காடுகள் இந்த அரசாங்கம் விதவைகளாய் மாற்றி இருக்கிறது. இதனுடைய இரத்த பலிக்கலாம் இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். கர்த்தருக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. நீங்க நினைக்கிற